காலத்தில் 15 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணால் அதை ஒழிச்சு வைப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ 12 இயர்ஸில் சாதாரணமாக நடக்குது அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கு கீழும் நடக்குதுங்கிறாங்க. இதில் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கும் அந்த பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது ஒரு அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, 12 வயசு ஆகுது டாக்டர், ஸ்கூலில் எல்லோரும் வந்துட்டாங்க, இவன் மட்டும் வரல. 12 வயசு தானே ஆறுதுன்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போது 15, 16 வயசு, அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு முன்னாடி காலத்தில் வயசுக்கு வந்தாங்கன்னா, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் தான் நார்ம் ஆகிடுச்சு. 8 வயசுக்கு முன்னாடி வருது இஸ் அப்நார்மல். 8 வயதுக்கு முன்னால் வருது இஸ் அப்நார்மல். 8, 9, 10லேருந்து வருது இப்போ நார்மல் ஆகிடுச்சு. என்னால் அது அப்நார்மல் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு வாட்டி இப்போ பீடியாட்ரிஷியன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், ஹைட்டுக்கான வெயிட்டுன்னு நம்ம பார்ப்போம், ஒரு BMI. எல்லா குழந்தைக்குமே அப்டாமினல் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஓவர் அப்பர் பாடியை விட அப்டாமினல் லோவர் பாடி ஃபேட் ஜாஸ்தி ஆகுது. ஹிப் வேஸ்ட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகுது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஜங்க் ஃபுட்னாலையா, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லையா? படின்னு தானே சொல்கிறோம். எவ்வளோ மூணு நம்ம மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஏதான ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஸ்போர்ட் எடுங்கன்னு நம்ம எவ்வளோ குழந்தைங்களை நம்ம சொல்லியிருக்கோம், பர்டிகுலராக பெண் குழந்தைங்க. முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு நடந்து வருகிற தூரம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பட் இதெல்லாம் ரொம்ப முன்னாலாம் இல்லை, 80ஸ்ல இதெல்லாம். 90ஸ்க்கு அப்புறமே வேன் வந்துருச்சு, ரிக்ஷா வந்துருச்சு. ஸோ பிள்ளைங்க நடக்கிறதே இல்லை, மூவ் பண்ணுறதே இல்லைங்கிற. எவ்ரி அதர் கிட் இஸ் இன் சம் ஸ்போர்ட் டுடே. அட்லீஸ்ட் இன் மிடில் கிளாஸ் ஆர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கவங்கலாம் ஏதோ ஒன்று ஸ்கிப்பிங்காவது பண்ணுங்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்குது. மதர்ஸ் ஆர் வெல் எஜுகேட்டட், அவங்களுக்கு இந்த தைராய்டை பற்றி தெரிஞ்சிருக்கு, பெண்களின் உடலியல் சார்ந்த கோளாறுகள் குறித்து ஒரு புரிதல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களின் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திச்சதெல்லாம் இப்போ இருக்க 35 year old மாம் தான், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க தான். அப்படி இருக்கப்போ பசங்கள்ட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு இது அப்படியே இல்லை. அப்படி இல்லை. நான் என்னோட குழந்தையோட ஸ்கூல் 9th ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு கிளாஸ் எடுக்க போனேன், ரீப்ரொடக்ஷன் கிளாஸ். அதில் எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு தான் கேட்டேன். 11:45. த ஆன்சர் வாஸ் 11 to 12 தூங்குவோம். எப்போ? ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க என்கிட்ட ஒரு கிளாஸில் இருக்கிற குழந்தைங்க சொல்கிறாங்க. பின்ன என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். என்ன சாப்பிடுவீங்க? நைட் எப்போ டின்னர் சாப்பிடுவீங்க? 9:30, 10க்கு சாப்பிடுவோம். தூங்குறது 11:30, 12க்கு சாப்பிடுவோம். அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டீனேஜ் காலத்துலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகும்போது, நீங்கள் கல்யாணம் ஆகிற ஃபேஸில் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல், இப்போ கல்யாணத்தில் எனக்கு ஃபோட்டோஸ்க்கு நான் நல்லா இருக்கணும், அந்த 3 months இல்லை 6 monthsக்கு நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். அப்படி தான் இருப்பாங்க மேடம். யூ கான் ஹெல்ப் இட். மனுஷனுக்கு ஆசை அப்படி தான் ஏன்னா இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கல்யாணத்தன்னைக்கு பிரியாணியை பார்த்தோன்னையும் சுகர் இருக்க டாக்டரே சாப்பிட்றாரு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, பெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது இட்ஸ் அன் யூட்டோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படி ஒன்று இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறேன். இரவு அதிக நேரம் விழித்திருப்பதா, இல்லை இரவு நேரம் 9 மணிக்கு மேலே சாப்பிட்றதா, இல்லை வேறு என்ன காரணங்கள்ங்கிறது தெரியல. ஏன்னா ஓவராலாக லைஃப் ஸ்டைல், பீப்புள் ஆர் நாட் சின்சியர் அண்ட் திஸ் ஜங்க் ஃபுட்டு, இன்டர்நெட்டு, கன்சம்ஷன், மென்டல் திஸ் திங், இதை ஒட்டியே நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது.